ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டு கடையில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. வீட்டு கடை லொக்கேஷன் சரவணம்பட்டியில் இருக்குது. ஸோ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபயர்லாம் போட்டு சுட சுட சூப்பராக வந்து ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையானதாக என்னென்னு பார்த்துருவோம். தக்காளி வந்து 1 kg போகிற எடுத்துருக்குறாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு, பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, புதினா மல்லி தலை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்காங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு தனியாகவும் இஞ்சி பேஸ்ட்டு தனியாகவும் ஒரு 8 எலுமிச்சம்பழத்தோட சாறு மட்டும் எடுத்திருக்காங்க. பொதுவாக பூண்டு இஞ்சி எல்லாமே ஒன்றா போட்டு தான் அரைப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸை ஒரு 3 kg to 4 kg வந்து எடுத்துருக்குறாங்க. ஆயில் 1 லிட்டர், மசாலா கிராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், இது ரெண்டும் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர் 3ம் கலந்து ஒரு 56 கிராம் கிட்ட வச்சுருக்காங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் வந்து கலந்து வந்து நம்ம ஊற்றிக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பிரியாணி எல்லாம் எல்லாமே சேர்த்துடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கலாம். நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவாங்க. பட் புதினா நம்ம போட்டு வதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் அந்த டேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து இறங்கி கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு பேஸ்ட் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட் போட்டு வதக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி நல்ல ஒரு கலர் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த மசாலா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் வந்து கொடுக்கும். அதுக்காக தான் மசாலாவை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அது நல்லா வந்து ஸ்கின் மட்டும் தனியாக பீலாகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து எதுக்காகனா சிக்கனை வந்து சாஃப்டாகி கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து 1 லிட்டர் போல் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்ஸு, லெக் பீஸ், லிவர் பீஸ் அந்த மாதிரி அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு விட்டு நம்ம போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 1/4 மணி நேரம் நல்லா வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு கிளறிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. சிக்கன் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா 75% வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை வந்து கழுவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கிண்டிக்கலாம். அது கிண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்டு விட்டு தான் கிண்டணும். அதே மாதிரி பீஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கணும். இப்போ ஒரு 90% தண்ணி வந்து வத்திருச்சு. லைட்டாக கரண்டியில் தள்ளினா சாஃப்டாக தள்ளுற அளவுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், மூடி இந்த மாதிரி கொட்டாங்குச்சியோ இல்லை வந்து சார்கோல் இருந்ததுன்னா நம்ம போட்டு தம் பண்ணிக்கலாம். மேலே இருந்து இந்த மாதிரி ஹீட் நம்ம கொடுக்கும்போது தம் குக்காய் நல்லா வரும். இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் விங்ஸ் வந்து இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹனி சிக்கன் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் கிரேவி, இது வந்து பார்த்திங்கன்னா எக் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஃபயர் சிக்கன் பிரியாணி. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி உடச்சுட்டு கீ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு காம்போ. நீங்கள் மறக்காமல் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரெசிபி. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் பிரியாணி கோயம்புத்தூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்குவீங்க. தேங்க்யூ.